ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 21 சங்கீதம் 11 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. தெய்வ பிள்ளைகளை, தீவினையை எத்தனை பண்ணினார்களாம் இங்கே தாவீது சொல்றாரு. ஆனால் அதனுடைய கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வாய்க்காது போயிட்டான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு தீவினையான காரியங்கள், தீமையான காரியங்கள், பொல்லாப்பான காரியங்கள் செஞ்சாலும் ஒன்றும் வாய்க்காது. ஹல்லேலூயா. இதை நம்புறீங்களா நீங்கள்? தேவப்பிள்ளை, இன்றைக்கி இது விசுவாசிங்க, இதை நம்புங்க. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். நீ என்ன ஒருவேளை உங்கள் வீட்டு எதிர்க்கவே மந்திரமே பண்ணி என்னென்னலாம் செஞ்சு போட்டாலும் ஒன்று அங்கே தொடாது. இதை நம்புறீங்களா? இந்த விசுவாசிங்க. ஏன்னா தேவ பிள்ளைகள் ஆண்டவங்களோடு கூட இருக்கிறார். ஆமே. இங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தீவனை செய்ய எத்தனை பண்ணினாங்களாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. அவங்க பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அதே போல் தான் என்னென்னலாம் இந்த சதி திட்டம் செய்தாங்களோ ஒன்றும் வாய்க்காது. உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை உங்களை போட்டு கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் கூடவே நல்லா பேசிட்டு அவங்க ஆஃபீஸருக்கு போட்டு கொடுக்குறாங்களா? உங்கள் கூட நல்லா பேசிட்டு உங்களுக்கு விரோதமான காரியம் செய்கிறாங்களா? ஒன்று சொல்கிறேன் தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாக என்ன எத்தனை பண்ணினாலும் அது வாய்க்காது. நான் சொல்ல ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதத்தில் அழகான ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். எஸ்தரின் புஸ்தகம் 8 அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து, ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு, அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால், ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று ஆமோத்தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் அகாக்கியன் தீவினையாய் எழுதின கட்டளை செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். ஆமென், ஆமென். இது அழகான ஒரு சம்பவத்தை நம்மளுக்கு தெரியும். யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும். இதுக்கு விரோதமாக, இவர்களுக்கு யூதர்களுக்கு விரோதமாக ஆமான ஒரு சழான சதி திட்டத்தை தீட்டி என்ன செய்கிறேனாக்கா, அவன் ராஜாவகத்தில் கையெழுத்தம் வாங்கி 127 நாடுகளுக்கு அனுப்பி விடுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்ன நடக்கிறது? ஆமென். இந்த எஸ்தருக்கு செய்தி வருகிறது மொர்தெகை மூலமாய். எஸ்தர் என்ன செய்வதுன்னு தெரியல. 3 நாள் உபவாசம் போடுகிறா. ஏன்னா ராஜாவின் அனுமதி இல்லாமல் ராஜாவை சந்திக்க முடியாது. அப்படி மீறி போவானால் மரணம். இவர் துணிந்து செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி ராஜா சமூகத்துக்கு போய் தன் காரியத்தை சொல்லுவா. அப்போ தான் இவர் விருந்து ஆயத்தப்படுத்தி அங்கே பேசும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமான் எழுதின கட்டளைகள் ஒன்றும் செல்லாமல் போகும்படி செய்யணும்னு. எல்லாவற்றையும் செல்லாமல் போக ராஜா ஒரே ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் தலைக்கீழாக மாற்றி போகிறான். அழிந்து போக வேண்டிய யூத ஜனம் பாதுகாக்கப்படுகிறாங்க. தேவப்படையில் நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா அழகாக இருக்கும். அதே 8:16 சொல்லப்பட்டிருக்கு, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிற்றான். அழிந்து போயிடும்னு நினச்சாங்க. ஆனால் யார் அழிக்கணும்னு தீவினை பண்ணினானோ அவன் தான் அழிஞ்சு பண்ணான். உங்களுக்கு விரோதமாக யாராவது பொல்லாப்பு செய்யணும், தீவினை செய்யணும், தீங்கான காரியங்கள் செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவர்கள் தான் பாதிப்பை தவிர உங்களுக்கு கிடையாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் பிள்ளைங்க. இதை நம்புறீங்களா? இந்த விசுவாசிங்க. ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாது. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒரு தீவினையும் ஆண்டவர் வாய்க்காமே போகும் சொன்ன கர்த்தர் வாய்க்காத போகட்டும். ஆண்டவரே, அவர்கள் என்ன ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் சதி திட்டங்கள் பிசாசு எழுப்பினாலும் ஆண்டவரே அன்னைக்கு ஆமானை அழித்த ஆண்டவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்ற இவர்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் செயலற்று போகட்டும், வாய்க்காத போகட்டும். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் வேலை செலவுங்களுக்கு கரம் கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துள்ளோம். கிருபை கோப்பக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். உங்களுக்கு விரோதமாக காரியங்கள் வாய்க்காது. தைரியமாக போங்க. God bless you.